ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ரீடிங்கில நாம என்ன பார்க்க போறோம்னா, உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான். ஜஸ்ட் எனர்ஜி அப்டேட் பண்ண போறோம். என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில இருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இன்னும் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க, லெஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கிறவங்க யாருனாலும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். ஒன் சைடா லவ் பண்ணுறவங்களும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். எந்த டைமில் பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அண்ட் பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுறலாம். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோக்கு கீழே ஹைப் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங். ஸோ டுடே அவங்களுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்களோட பர்சனல் லைஃப்பை பார்த்துட்ருக்காங்களா, இல்லை உங்களை பற்றின ஏதாச்சும் ஒரு தாட்ஸ் அவங்களுக்கு இருக்குதா, மூவ் ஆன் ஆயிட்டாங்களா, இல்லை இன்னும் இருக்காங்களா? ஸோ எனர்ஜி பார்க்கலாம், அவங்க என்ன மாதிரியான ஒரு மைண்டில் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங். ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னொரு சான்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகே. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப நாளாகவே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஒரு கார்மிக் பேட்டர்ன் மாதிரி முடிவே இல்லாமல் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இதில் ஒரு முடிவு கிடைக்கணும். ஓகே. அது என்ன விஷயம்னா, எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஓகே, இதில் ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். உங்கள் பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ரொம்ப தைரியமாக இருக்கிறாங்க. நிறைய ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. எல்லாமே ஓகே. பட் இருந்தாலும் ஒரு பவுண்ட்ரியோடு தான் இருக்கிறாங்க. ஸ்டில் இன்னும் ஒரு பவுண்ட்ரியோடு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணியும் 2 பேரோட பர்சனல் லைஃப்லேயும் முடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் தேவை தான். ஆனால் ஒரு பவுண்ட்ரியோடு இருக்கிறாங்க. பிகாஸ் அவங்க லைஃப்பில் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அடுத்தவங்களால பிரச்சனை, ஃபினான்ஷியலான பிரச்சனை, இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனை. ஸோ உங்கள் பர்சன் அதை நோக்கி ஓடிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் நான் பார்க்குறேன். இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதை நோக்கி அவங்க போகும்போது எமோஷ்னல் ரீதியாக கொஞ்சம் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் மேஜராக என்ன வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும்போது 2வது சான்ஸ் வேணும், இதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு செகண்ட் சான்சஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ இங்கே 2 பேர் தரப்புலேயும் அதுதான். இன்னொரு வாட்டி கம்யூனிகேஷன் வராதா, மறுபடியும் இதில் ஒரு ரீயூனியன் ஆகாதா அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற யாரோ ஒருத்தங்க இதுலேருந்து வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அது நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனாக இருக்கலாம். மேக்ஸிமம் எனக்கு உங்கள் சைட்லேருந்து தெரியுது. ஸோ நீங்கள் இதுலேருந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படியே எனர்ஜி சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா வேணான்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இங்கே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே, இதுக்கு மேலே என்னால் முடியாது, நான் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் யாரோ ஒருத்தங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு விடிவு காலம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது உங்கள் சைடில் இருக்கலாம், உங்கள் பர்சன் சைட்லேருந்து இருக்கலாம். ஸோ மேஜராக அது இங்கே அதுதான் போயிட்டுருக்கு. 2 பேருக்குள்ளே நிறைய தனிமை தான் போயிட்டுருக்கு. தனியாக ஒவ்வொருத்தங்க லைஃப்பை போராடிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் பர்சன் அவங்க லைஃப்பில் போராடிட்டுருக்காங்க, இன்னொரு பக்கம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் போராடிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். 2 பேரும் ஆனால் எஃபோர்ட் போட்டிருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். எவ்வளோ ஒரு போராட்டங்களை சந்திச்சிருக்கீங்க. மேபி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் 2 பேருமே ஈக்குவலாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னுமே கிவ் அப் பண்ணாமல் போராடிட்டு தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் பார்க்கும்போது
நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதையும் அவங்க யோசிக்கிறாங்க. 2 பேருக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரு கரெக்டான ஒரு புரிதல் இல்ல. ஸோ இதெல்லாம் அவங்க பிளாக் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ பார்க்கலாம். அண்ட் உங்கள நோக்கி ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லேயும் உங்கள் பர்சன் இருக்கிறாங்க. உங்கள நோக்கி ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் உங்ககிட்ட. பட் ரொம்ப காமாக வந்து பேச மாட்டாங்க. கொஞ்சம் கோவமாக கூட பேசுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள நோக்கி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். எஸ். ஸோ உங்கள நோக்கி ஒரு நல்ல ஆக்ஷன் தான் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மறுபடியும் உங்ககிட்ட வந்து கம்யூனிகேஷன், ரீயூனியன், ஒரு செலிப்ரேஷன் அதை நோக்கி தான் அவங்க வராங்க. இனிமேல் பிரச்சனைலாம் வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட். ஸோ உங்கள் பர்சன் சைட்லேருந்து டெஃபினட்டாக இதில் ஒரு செகண்ட் சான்சஸ் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒரு ரீயூனியன், கமிட்மெண்ட், ஸ்பீடாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க. ஸோ போல்டு ஆக்ஷன் தான், தைரியமான ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. என்ன பிரச்சனை இருந்தாலும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எத்தனை பேருக்கு பொருந்தோன்னு எனக்கு தெரியல. பொருந்தின விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ உங்களோட பர்சனோட சைட் பாசிட்டிவ் தான். ஓகே. ஸ்பீட் ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கம்யூனிகேஷன், ரீகன்சிலேஷன், தைரியமான ஒரு சில பிஹேவியர்ஸ் எல்லாம் உங்கள் பர்சன் கிட்ட இருந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது அவங்க மனசில் இருக்கிற விஷயங்கள். ஓகே. உங்களை என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க மனசில் போயிட்டுருக்கு. இது எப்போ வேணாலும் மாறலாம். ஓகே. ஸோ உங்களோட கரண்ட் ஃபீலிங் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது நீங்களும் ஒரு முடிவு எதிர்பார்க்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் பர்சன் தான் செகண்ட் சான்சஸ் கேட்குறாங்க. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னா நிறைய பிரச்சனைகள், கம்யூனிகேஷன் கூட நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட பண்ணியிருந்திருப்பீங்க. இல்லை கம்யூனிகேஷன் கூட இங்கே ஏதோ கட் ஆகிருக்கு. உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் பேச ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனால இங்கே கம்யூனிகேஷன் ஏதாச்சும் ஒன்று கட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நீங்கள் ஸ்பீடாக ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்பீட் ஆக்ஷன் எடுக்கலைன்னா இது முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஒன்று இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்பீட் ஆக்ஷன் எடுத்து ஒரு நல்லபடியாக கொண்டுட்டு போகணும், இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முடிவு வர்றது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இது எப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மேரேஜ் ஆஃபரோ இல்லை ப்ரப்போசலோ பண்ணும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சன் வந்து அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம், ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் கொடுக்குற ஆஃபரை உங்கள் பர்சன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை அவங்க ஆல்ரெடி உங்ககிட்ட லவ் ப்ரப்போசல், மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு இன்னுமே ஒரு ஜக்லிங் எனர்ஜி நான் பார்க்குறேன். உங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக ஒரு ஜக்லிங் எனர்ஜி இருக்குது. என்னென்னா உங்களுக்கு மனசு வந்து தடுமாற்றம் இருக்கும். இல்லைன்னா உங்கள் பர்சனை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம். இன்றைக்கி ஒரு நாள் இப்படி பேசுவாங்க, நாளைக்கு வந்து மாறிட்டா இவங்கள நம்பலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ இதனாலேயே நீங்கள் உங்கள் பர்சன் கொடுத்த ஒரு ஆஃபரை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை உங்கள் பர்சன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். மெயினாக எனக்கு உங்கள் சைட்லேருந்து தான் ரிஜெக்ஷன் ஏற்பட்ட மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு ஆஃபர் எதிர்பார்க்குறீங்க, பட் அந்த ஆஃபரில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸும் இங்கே ஹெவியாக இருக்கும் உங்கள் சைட்லேருந்து. 2 பேருக்குள்ளே மேரேஜ் ப்ரப்போசல் எடுத்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வரும்போது நீங்கள் 2 பேருமே ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. இல்லை தேர்ட் பார்ட்டினால் அந்த மேரேஜ் ப்ரப்போசல் இல்லை ஒரு ப்ரப்போஸ் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு.
ப்ரோக் ஆயிருக்கு. ஓகே. ஸோ ஸ்பீடா நெறைய விஷயங்கள் நடந்து இருக்கு. 2 பேருக்குள்ள கம்யூனிகேஷன்ஸ் வந்து பிளாக்கேஜஸ் இருக்கு. 2 பேரும் பேசுறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும். வீட்ல ஏதாவது தெரிஞ்சு பிரச்சனை ஆயிருக்கும். ஸோ தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸ் இங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி நெறைய உங்க சைட்லேருந்தும் இருக்குது அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். உங்க மைண்ட் செட் படி இப்ப என்னன்னா, நீங்க ரொம்ப எமோஷனலி ட்ரைன் ஆயிட்டீங்க. இப்போ எமோஷ்னலி நீங்க அவைலபிளா இல்ல. ரொம்ப அந்த ஒரு எமோஷனல் இல்லாம அமைதியா இருந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு நெறைய தடுமாற்றங்கள் இருக்கு. இந்த பெர்சன நம்பலாமா? வேணாமா? அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஆஃபர் குடுக்குறதுக்கே ஒரு தயக்கங்கள் உங்க சைட்லேருந்து நெறையவே இருக்கு. இதுல பத்தாததுக்கு தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸ் வேற இருக்கும்போது, உங்களுக்கு அந்த ஒரு நிலையான ஒரு முடிவு எடுக்க முடியல. நீங்க மட்டும் இல்ல, இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தேர்ட் பார்ட்டினால அண்ட் 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கையற்ற ஒரு மனநிலையினால, ஃபினான்ஷியல் ரீதியாவும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இங்க இருக்குது. 2 பேரும் ஃபினான்ஷியலா பத்தி நோக்கி ஓடிட்டுருக்கீங்க. உங்க பெர்சன் சைட்லேருந்து கூட எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. உங்க சைட்லேருந்து காசு விஷயமா நெறைய காசு விஷயத்த பத்தி நோக்கி ஓடிட்டுருக்கீங்க. யாராச்சும் வந்து ஆ மெயினா உங்க பெர்சனுக்கு நீங்க காசு குடுத்துருந்துருக்கலாம். அதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அவங்க எப்போ காச ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இல்ல நீங்க அவங்க உங்களுக்கு குடுத்துருந்துருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு ரிட்டர்ன் குடுக்கணும். ஸோ சம்திங் வந்து ஒரு டீலிங் இருக்கு. உங்களுக்கும் உங்க பெர்சனுக்கும் இந்த மனி ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு டீலிங் இருக்கு. ஸோ குடுத்தது எப்போ வரும்? இல்ல அவங்க ஆல்ரெடி எனக்கு தந்திருக்காங்க. நான் அத எப்போ திருப்பி குடுக்குறது? அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் இங்க ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கு. உங்க சைட்லேருந்து நீங்க ரொம்ப கரியர ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி. இந்த உங்களோட மனநிலையில இன்னொருத்தங்களுக்கு ஒரு நியூவா ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் இப்போதைக்கு ரெடியா இல்ல. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆஃபர் வந்திருக்கும். இன்னொரு ரிலேஷன்ஷிப் ஆஃபர் கூட வந்திருக்கான சான்சஸ் இருக்கும். பட் அந்த ஆஃபர கூட நீங்க எடுக்காம இருக்கிறீங்க அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். ஆல்ரெடி ஆஃபர் வந்திருக்கும். எந்த ஆஃபர் எடுக்கிறதா? இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ப எடுக்கிறதா? அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் உங்க சைட்லேருந்து நெறைய இருக்குது. ஸோ பெட்டர் என்னன்னா, எனக்கு இப்போதைக்கு எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் நீங்க இருக்கீங்க. ஸோ உங்க எனர்ஜி பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு கரெக்டான ஒரு கிவ் அண்ட் டேக் ரொம்ப முக்கியம். ஓகே. காம்ப்ரமைஸ் ஆகுறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த ரிலேஷன்ஷிப்ல தேவையில்லாம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில, யாராவது ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆகுறது நல்ல விஷயம். இல்ல நான் மட்டும் தான் எப்பவுமே காம்ப்ரமைஸ் ஆயிட்டுருக்கேன். இதுக்கு மேல முடியாது அப்படிங்கிற பட்சத்தில ஓகே. அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு தரப்புல மட்டும் நீங்க போய் போய் பேசிட்டு இருக்கீங்கன்னா, அது ஒரு கார்மிக் சைக்கிள் மாதிரி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அத நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மெசேஜும் வந்திருக்கு. இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல கரெக்டான ஒரு கிவ் அண்ட் டேக் வேணும். நீங்க மட்டும் எஃபோர்ட் போட்டுட்ருக்கக்கூடாது. ஓகே. அந்த எஃபோர்ட் வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டுருங்க. ஸோ இல்ல என் பெர்சன் தான் நெறைய எஃபோர்ட் போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க அவங்ககிட்ட போய் பேசுறது நல்லது. ஓகே. நான் எப்படி உங்க சிச்சுவேஷன் இருக்கோ அப்படி. இல்ல என் பெர்சன் வந்து எனக்கு எந்த ஒரு லவ்வும் குடுக்கல, கேர் குடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில நீங்க சைலண்டா இருக்கிறது நல்லது. ஒரு இடத்துல இருந்து மட்டும் அந்த எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் அந்த ஒரு விஷயங்கள் ஷேர் ஆயிட்டே இருக்கக்கூடாது. நீங்க குடுத்துட்டே இருக்கக்கூடாது. அந்த பக்கத்துல இருந்தும் உங்களுக்கான அந்த ஒரு விஷயங்கள் கிடைக்கணும். ஸோ பேலன்ஸா வச்சுக்கோங்க உங்க ரிலேஷன்ஷிப்ப. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா காம்ப்ரமைஸ் ஆகி போங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைடன்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதான் உங்களுக்கான ரீடிங். உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் அவங்களோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இது ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ரீடிங். பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுறலாம். ஓகே. ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பை.